என் வீடியோ பார்த்துட்டு நீங்க மோட்டிவேஷன் ஆவறீங்க பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. நெறைய பேர் சொல்ட்டீங்க, "உங்க வீடியோ பார்த்து எனக்கு மோட்டிவேட் ஆகுது ப்ரோ, மோட்டிவேட் ஆகுது" அப்படின்னு சொல்ட்டீங்க. ஆனா, இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன், அந்த மோட்டிவேஷனுக்கு அடுத்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அத பார்த்துட்டு தள்ளிடுங்க. எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க ஆப்பு. நீங்க Instagram பார்க்குறீங்களா சரி, YouTube பார்த்தாலும் சரி, ஒரு மோட்டிவேஷன் வீடியோக்கு பார்த்துட்டு தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலைய எடுக்குறீங்களோ, அந்த வேலைய வந்து கன்டின்யூ பண்ணுங்க. இந்த மோட்டிவேஷன் வந்து எப்படி தெரியுமா ஒர்க் ஆகுது? ஃபர்ஸ்ட்டு ஒரு ரீல் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ரீல்ல வந்து உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட்டான ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். அதுதான் டோப்பமைனோட கெமிக்கல் ரியாக்ஷன் பிரெயின்ல நடக்குது. அது கிடைச்சா நம்பளுக்கு வந்து ஒரு ப்ளசன்ட்டான ஃபீல் கிடைக்கும். சப்போஸ் நீங்க எதனா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி தோத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபீல் வந்து கிடைக்காது. டோப்பமைன் ரியாக்ஷன் வந்து அப்போ பிரெயின்ல ரிலீஸ் ஆவாது. அதனால அந்த ப்ளசன்ட்டான ஃபீல் கிடைக்காது. ஆனா, ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு சக்சஸ் ஆயிட்ட பிறகு, அப்போ கிடைக்கிற டோப்பமைனோட ப்ளசன்ட்டான ஃபீலு செம்மையா இருக்கும். அத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி மோட்டிவேஷன் வீடியோ ஒண்ணே ஒண்ணு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடணும். எதையுமே பார்க்கக்கூடாது, எதையும் நோண்டக்கூடாது. உங்க ஒர்க்ல ஃபோகஸ்டா இருங்க. புரியுதா? மோட்டிவேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா தள்ளிட்டு இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் நீங்க மோட்டிவேஷன் வீடியோ இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் கன்சியூம் தான் பண்ணுவீங்க. எப்பவுமே சொல்றேன், மோட்டிவேஷன் வீடியோ கன்சியூம் பண்ணிட்டு, தள்ளிட்டு ஒர்க் பண்ணுங்க. எப்பவுமே கன்சியூம் பண்ணிட்டே இருக்காதீங்க. கன்சியூம் இட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட். ஓகே? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.